ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நாங்கள் இங்கே நியூசிலாண்டில் எப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ஓப்பன் ஹோம்னு வச்சு நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ மக்கள் வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை அந்த டைமில் இஃப் யூ கான் மேக் இட்னா நீங்கள் எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போவோம். வேக்கண்ட் ஹவுஸ்னால் எனி டைம், இல்லை டெனண்டட் ஓனர் ஆக்கியபைட்னா நாங்கள் அவங்கள்ட்ட பேசி ஒரு அப்ரூவல் வாங்கி உங்களை அந்த டைம் கூட்டிகிட்டு போவோம். கம்மிங் டு பில்டர்ஸ் ரிப்போர்ட், இப்போ நீங்கள் இந்த ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெர் ஆர் அ ஃபியூ கண்டிஷன்ஸ் தட் யூ கேன் புட் இன் அ கான்ட்ராக்ட். அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதினாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிஷன் இஸ் ஃபைனான்ஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம் 10 ஒர்க்கிங் டேஸ் ஃப்ரம் த டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ்னால் ரெண்டு பேருமே ஒரு ப்ரைஸ் அக்ரி பண்ண பிறகு இட் கம்ஸ் அண்டர் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் தான் நாங்கள் டேட்டே மேலே போடுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு 10 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் உங்கள் ஃபைனான்ஸ் அப்ரூவ் பண்ணணும். பேங்க்கிட்ட போய் இந்த வீடு தான் வாங்கியிருக்கேன்னு கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் டெக்னிக்கலி ரிமெம்பர் 10% மட்டும்தான் நம்ம போடுறோம், 90% பேங்க் ஓன்ஸ் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க வந்து ஓகே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த அமௌண்ட் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஓகே. அதை அவங்க எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னா சில நேரம் ஆன்லைன் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, முக்கால்வாசி நேரம் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவேஷன் கேட்பாங்க. அப்படின்னா நம்ம போய் ரெஜிஸ்டர் வேல்யூரை கூப்பிட்டு வந்து அவங்களே கொடுப்பாங்க, பேங்க் நம்மளா சூஸ் பண்ண முடியும். அந்த வேல்யூரை கொண்டாந்து ஒரு வேல்யூவேஷன் பண்ண சொன்னோம். அதோடைய காஸ்ட் சம்வேர் பிட்வீன் $1,000 to $1,300. முக்கால்வாசி அதுக்காக தான் பேங்க் வந்து உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கொடுக்குறது. ஸோ யூ கேன் யூஸ் இட் டுவர்ட்ஸ் யூர் வேல்யூவேஷன். லீகல் ஃபீஸும் அதே மாதிரி தான், ஒரு $1,200 to $1,400. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாயர் இல்லாமல் உங்களால் வீடு வாங்கவே முடியாது. ஸோ இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது உங்கள் லாயருடைய வேலை. அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் பில்டிங் ரிப்போர்ட். பில்டிங் ரிப்போர்ட்டில் இந்த வீடோட ஸ்டெபிலிட்டி எப்படி, லீக் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எங்கேயாவது ராட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் பில்டர்ஸ் ரிப்போர்ட் அட்ரஸ் பண்ணிடும். அந்த பில்டர்ஸ் ரிப்போர்ட்டையும் பார்க்குறது உங்கள் லாயர். அதுக்கும் உங்களுக்கு சம்வேர் பிட்வீன் $800 to $1,000 ஆகும், டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ஹவுஸ். அது பில்டர்ஸ் ரிப்போர்ட். மூணாவது நீங்கள் பண்ணுறது வந்து லிம் ரிப்போர்ட். லிம்ன்றது லேண்ட் இன்ஃபர்மேஷன் மெமராண்டம். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி செல்லர்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்காத பட்சத்தில் நம்மளா கவுன்சிலில் ஆர்டர் பண்ணணும். பிட்வீன் $360 to $400 ஆகும். அதையும் உங்களுடைய லாயர் செக் பண்ணிடுவார். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் 10 ஒர்க்கிங் டேஸ் போட்டால் கூட எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கலாம். அந்த 10 நாள் கழிச்சு தான் நான் வாங்குறேன் வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் வாங்காட்டி நோ ஆப்ளிகேஷன், உங்கள் டெபாசிட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ